தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ். அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் சுவாமி சிவானந்தரின் வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து அவர் எழுதிய ஹிந்து விரதங்களும் விழாக்களும் என்ற நூல் குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நிகழ்வில் நாம் சிந்திக்க இருக்கும் விழா ஸ்ரீராம நவமியாகும். ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம். பகவான் விஷ்ணுவின் அவதாரமும் அளக்க முடியாதவரும் தூய சிதானந்த ஸ்வரூபருமானவரும் சீதை மணாளரும் ஹனுமனின் தலைவரும் மூவுலக நாயகரும் தர்மத்தை நிலைநாட்டி அதர்மத்தை அழித்து நல்லாரை காக்க வேண்டி தமது இச்சைப்படி தோற்றம் எடுத்தவருமான ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கு நமஸ்காரங்கள். சித்திரை மாதத்தில் வளர்பிறை 9ஆம் நாளில் ஸ்ரீராமனின் ஜெயந்தி நன்னாள் கொண்டாடப்படுகிறது. ராவணனை அழிப்பதற்காக புவியில் தோன்றிய ஹரியின் அவதாரமே ஸ்ரீராமனாகும். அழகும் நல்ல தோற்றமும் அரச அம்சங்களுடனும் அவர் பிறந்தார். அவரது புகழும் ஆற்றலும் அளப்பரியவை. பூமியில் அவருக்கு நிகர் எவரும் இல்லை. எந்தவித தீய குணமும் அவரிடம் இல்லை. மிகவும் பண்பானவர் அவர். தம் பிரஜைகளின் இரட்சகர் அவர். தமது குடிமக்களை அவர் எப்பொழுதும் அன்புடனேயே அழைத்தார். அவரை எவராவது தீண்டினால் கூட அவர் ஒருபோதும் கடும் சொற்களை பயன்படுத்தியதே கிடையாது. அகில உலகமும் அவரது கட்டுப்பாட்டில் இருந்தது. ஸ்ரீராமர் உங்களது லட்சியமாக இருக்கட்டும். உங்கள் வாழ்வில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காகவே லட்சியங்கள் நினைவு கூறப்படுகின்றன. ராமநவமி அல்லது வசந்த நவராத்திரி ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படுவது பகவான் ஸ்ரீராமரின் நற்குணங்கள் நம்மிடம் நிரம்பி இருக்க வேண்டும் என்பதற்காகவே ஆகும். நமது லட்சிய தெய்வங்களை நாம் நேசிப்பதும் வழிபடுவதும் அவர்களுடன் நாம் ஒன்றிவிட வேண்டும் என்ற நமது விருப்பத்தை வெளியிடுவதற்காகவே ஆகும். கடவுளை நாம் வழிபடுதலானது நாமும் கடவுளைப் போல நன்மை, தூய்மை, பூரணம் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே ஆகும். எனவேதான் இறைவனை வழிபடுவதற்கு ஒருவன் தெய்வீகமயமாக வேண்டும் என்று கற்றவர் கூறுகின்றனர். கடவுளிடம் காணப்படும் உயர் பண்புகளை ஒருவன் வளர்த்து கொள்ளாத வரையில் ஒருவன் பகவான் ஸ்ரீராமரின் உண்மையான பக்தனாக இருக்க முடியாது. மாறாக ஸ்ரீராமரை வழிபடுவதே இத்தகைய குணங்களை வளர்ப்பதற்கான சாதனமாகும். அன்புடனும் பணிவுடனும் ஸ்ரீராமரை வணங்குகிறவன் உள்ளத்தில் தூய்மையும் நல்ல சுபாவமும் சிந்தனை, சொல், செயலில் பற்றற்றும் பரந்த மனம் உடையவனாகவும் ஆகிறான். ஸ்ரீராமரின் உண்மையான பக்தன் அவரது ஆற்றல் மற்றும் அறிவின் பிரதிநிதியாவான். ஸ்ரீராமர் இக்ஷ்வாகு குலத்தில் தோன்றிய அரசகுமாரர். ஆண்மையும் நல்ல குணங்களும் வாய்க்கப் பெற்றவராக அவர் திகழ்ந்தார். மனம் மற்றும் புலன்களை அடக்கி ஆண்டவர் அவர். வலிமையும் வீரமும் பெற்றிருந்தாலும் அவர் பணிவும் மென்மையும் பெற்று விளங்கினார். அறிவுரையில் துறவியாகவும் பேச்சில் இனிமையும் பண்பும் நிறைந்தவராகவும் தோற்றத்தில் அழகும் கனிவும் நிறைந்தவராகவும் விளங்கினார். தெய்வீக அஸ்திரங்களில் நன்கு தேர்ச்சி பெற்றவராகவும் தலைசிறந்த வீரராகவும் அவர் திகழ்ந்தார். தமது மக்களின் நலத்தில் யாண்டும் ஸ்ரத்தை கொண்டவரான அவர் எளியோரின் காவலராகவும் நல்லவர்களின் இரட்சகராகவும் திகழ்ந்தார். மனத்தின் அற்புத ஆற்றல்களின் தேர்ச்சி பெற்று விளங்கிய அவர் போர் ஞானம் மற்றும் ஆத்ம ஞானம் இரண்டிலும் ஒருங்கே வல்லுநராக திகழ்ந்தார். கடலைப் போல ஆழமும் இமயத்தைப் போல உறுதியும் விஷ்ணுவைப் போல் வீரமும் பெற்று திகழ்ந்த அவர் கௌசல்யின் இன்ப மகனாக திகழ்ந்தார்.
போர்க்களத்தில் நெருப்பைப் போல பயங்கரமாக ஜொலித்தாலும் அவர் மந்தமாருதம் போல் குளிர்ந்து அமைதியாகவும், பூமாதேவியைப் போல பொறுமையாகவும், குபேரனைப் போல தானசீலனாகவும், யமதர்மனைப் போல நீதிமானாகவும் திகழ்ந்தார். மக்கள் துன்பத்திலும் துயரத்திலும் அவரது மனம் பாகாய் உருகியது. விழா காலங்களில் தந்தையைப் போல அவர்களது மகிழ்ச்சியில் பங்கு கொண்டார். அவரது வீரத்தாலும் பிரஜைகள் பால் அன்பினாலும் அவரது குடிமக்களின் உள்ளத்தை கொள்ளை கொண்டார். இத்தகைய ஒரு சிறந்த புருஷரே ஸ்ரீராமராவார். அப்பொழுக்கற்ற ஒழுக்கத்துடன் கூடிய புருஷோத்தமன் ஸ்ரீராமர். அன்பின் வடிவமாக அவர் திகழ்ந்தார். அவர் ஓர் லட்சிய மகன், லட்சிய சகோதரன், லட்சிய கணவன், லட்சிய நண்பன், லட்சிய அரசன். மனிதனது அனைத்து லட்சிய குணங்களும் நிறைந்த ஒருவராக அவர் திகழ்ந்தார். மனித குலத்திற்கு தர்மத்தின் தத்துவங்களை எடுத்து புகட்ட அவர் ஒரு லட்சிய கிரகஸ்தனாக வாழ்ந்தார். அவர் தமது குடிமக்களை மிக நன்றாக பரிபாலனம் செய்தார். அதுதான் ராமராஜ்யம் எனப்படுகிறது. அனைவருக்கும் ஆனந்தத்தையும் சுபிக்ஷத்தையும் தரவல்ல அறத்தின் ஆட்சியே அது. ஒவ்வொரு மனிதனின் வாழ்விலும் தர்மத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துவதே இராமாயணத்தில் காணப்படும் மிக முக்கியமான பாடமாகும். அறமே வாழ்வின் ஆன்மீக ஜோதி. மனிதனுள் மறைந்து கிடக்கும் தெய்வீகத்தை வெளிப்படுத்துவதே அறத்தை வளர்ப்பதாகும். பரம்பொருள் ஸ்ரீராமனின் வடிவில் தர்மத்தை வலியுறுத்துவதற்காகவே அவதாரம் செய்தது. மனித குலம் அவர் காட்டிய வழியில் நின்று அறத்தை கடைபிடிக்கட்டும். அப்படி செய்தால்தான் உலகில் நிரந்தரமான அமைதியும் நலமும் சுபிக்ஷமும் இருக்கும். தர்மவானால் தான் உண்மையில் ஆனந்தமாக இருக்க முடியும். கடமையை பற்றிய சரியான உணர்வும் அதை செயல்படுத்த வேண்டுமென்ற நாட்டமும் உள்ளவன்தான் உண்மையில் வாழ்பவனாக கருத முடியும். நீதி முறைகள், ஒழுக்க நியதிகள் மற்றும் ஆன்மீக லட்சியங்கள் ஆகியவற்றின் மேன்மை குறித்து ஒருவன் உறுதியான கொள்கையுடன் விளங்க வேண்டும். ஒருவனது அன்றாட வாழ்வின் வழிகாட்டியாகவும் மனிதகுல மேம்பாட்டிற்காகவும் இவை வழிகாட்ட வேண்டும். வாழ்வின் குறிக்கோள் இதுதான். ஆன்ம ஞானத்திற்கும் இதுவே வழி. புவியில் ஸ்ரீராமரின் வாழ்வு புகட்டும் பாடமும் நோக்கமும் இதுதான். பக்தனுக்கு ஸ்ரீராமர் வெறும் ஒரு நல்ல மேலான மனிதன் மட்டுமல்ல, சாக்ஷாத் கடவுளே ஆவார். ராமர் அயோத்தி மன்னன் தசரதனின் மைந்தன் எனினும் எங்கும் நிறைந்த சர்வ வல்லமை வாய்ந்த சர்வஜனான கடவுளாவார். 10 தலை ராவண சம்ஹாரம் மனம் அல்லது 10 புலன்களை அழிப்பதை குறிக்கிறது. ராமரை வழிபடுவதானது எங்கும் நிறைந்த இறைவனை வழிபடுவதாகிறது. இராமாயணத்தின் யுத்த காண்டத்தில் மண்டோதரி மற்றும் பிரம்மாவின் பிரார்த்தனைகளை படியுங்கள். பிரபஞ்சத்தின் ஒரே படைப்பவர், அனைத்தின் இறைவன், இயற்கையின் ஆளுநர் ஸ்ரீராமர் என்பதை அவை சுட்டிக்காட்டுகின்றன. கடவுள் பக்தி என்பது வெறும் ஓர் உணர்ச்சி அல்ல, தீவிர வைராகியம், மனத்தின் தூய்மையின் விளைவே அது. இராமாயணத்தில் ஸ்ரீராமரது வாழ்வில் விளக்கப்பெறும் உயர் குணங்களை பெற்று விளங்க நீங்கள் பெரிதும் முயல வேண்டும். தற்காலிகமாக ஏதோ ஒரு உத்வேகம் போல உணர்ச்சி உங்களிடம் மேலெழுமே தவிர தெய்வீக உணர்வை நீங்கள் அனுபவிக்க மாட்டீர்கள். தன்னடக்கம் மற்றும் நற்பண்புகளால் படிப்படியாக பழுக்கும் ஒரு கனியே பக்தியாகும். தீவிர வைராகியம் இன்றி ஆத்ம ஞானத்திற்கான உண்மையான சாதனை எதுவும் இருக்க முடியாது. உலகப் பொருள்களை விட்டால்தான் மேலான இறைநிலையை அடைய முடியும். இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பக்தி என்பது வயது, குலம், கோத்திரம், நிலைமை அல்லது ஆண் பெண் என்பவற்றை பொறுத்து அமைவதில்லை. எங்கள் வேலையிலிருந்து நாங்கள் ஓய்வு பெற்ற பின்னர்
நாங்கள் தியானம் மற்றும் பக்தியை பயிலுவோம் என்று உலகியல் மக்கள் பொதுவாக கூறுகிறார்கள். இது ஒரு பெரும் தவறாகும். வேலையில் உங்கள் சக்தியை எல்லாம் செலவழித்த பின்னர் எப்படி உங்களால் தீவிர சாதனையில் ஈடுபட முடியும்? உங்கள் வயதான காலத்தில் கடினமான யோக கட்டுப்பாட்டை எவ்விதம் உங்களால் கடைபிடிக்க முடியும்? நீங்கள் இளைஞராய் இருக்கும் பொழுதே, உங்களது இதயம் மாசற்று மிருதுவாய் இருக்கும் பொழுதே பக்தி கட்டுப்பாட்டின் ஆன்மீக விதைகள் ஊன்றப்பட வேண்டும். அப்பொழுது அவை ஆழமாக வேரூன்றி பூத்து காய்த்து உங்களுக்கு வயதாகி ஓய்வு பெறும் காலத்தில் பழுக்கும். அப்பொழுதுதான் மரண காலத்தில் முகத்தில் புன்முறுவலுடன் நீங்கள் யமதர்மனை தைரியமாக எதிர்கொள்ள முடியும். பிறப்பிலிருந்து இறுதி விடுதலை பெறும் வழியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ராம பக்தி மன தூய்மைக்கான ஒரு பெரும் மார்க்கமாகும். பக்தியிலிருந்து ஞானம் பிறக்கிறது. இதை பூரணமாக உணர்ந்து ஒருவன் மேலாம் நிலைக்கு சென்று பரமாத்மனுடன் ஒன்றிக்கிறான். இந்நிகழ்வின் தொடர்ச்சியை நாம் நாளையும் சிந்திப்போம். இன்றைய உரையை கேட்டு மகிழ்ந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.